ஒரு ஆள் சொல்றாரு ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அவர் தனக்கு தகப்பனார் சொன்னதாக சொல்றாரு. அந்த ஒரு ஆள் யாரு? ஒரு ஆளு தான். அவர் தகப்பனார் யாரு? அவர் ஒரு ஆளு தான். ஒரு ஆள் சொன்னார் என்பதுதான் ரெண்டு இடத்துலயும் வருதே தவிர இது எப்படி நம்ம அமல் செய்ய முடியும்? இது வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிக்கிறது? யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படுமையானால் அதை செய்யக்கூடாது. இந்த மூத்தானவர்கள் மத்தியில் ஓதுவது என்பது தப்புன்னு விளைக்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. பக்கத்து மூத்தானவங்க பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாசினை ஓதுவது என்பதை ஒரு இபாதத்தாக ஆக்கினார்களே ஆனால் குற்றம் ஏற்பட்டுவிடும். குர்ஆன் தானே ஓதுனா என்னன்னு கேட்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மௌத் ஏற்பட்டுச்சா இல்லையா? மௌத் 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மௌத் இருந்தது. அவங்களுடைய மனைவி மௌத்தா போனாங்க, அவங்களுடைய மகள் மௌத்தா போயிருக்கிறாங்க, அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தா போயிருக்கிறாங்க, அவங்களுடைய சின்னப்பா மௌத்தா போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் எத்தனை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டும் இயற்கையாகவும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவங்களுக்காக வேண்டி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் உட்கார்ந்து யாசின் ஓதுங்கன்னு சொன்னாங்களா? நடைமுறைப்படுத்தினாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு இபாதத்தை நம்மளா உண்டாக்கணும்னு சொன்னா அது ஒவ்வொரு விதத்தும் வழிகேடுன்னு சொன்னோமே, அதுல கொண்டே விட்டுரும். மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மனைவி கதீஜாவுக்கு செஞ்சிருப்பாங்க, இல்லன்னா ருக்கையா மகள் ருக்கையாவுக்கு செஞ்சிருப்பாங்க, இல்லன்னா மகன் இப்ராஹிமுக்கு செஞ்சிருப்பாங்க, சின்னப்பா ஹம்சாவுக்கு செஞ்சிருப்பாங்க, தம்பி ஜாஃபர் இப்னு அபி தாலிபுக்கு செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு உறவினர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. யாருக்காக செஞ்சாங்களா? அல்ல ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு அவங்களுக்காக வேண்டி அபூபக்கர் உமர் இது செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி இதை செஞ்சாங்களா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு இபாதத்தை, ஒரு காரியத்தை இபாதத்தை நினைத்துக் கொண்டு இறந்து போனவர்களை தலைமாட்டில் உட்கார்ந்து என்ன செய்யறோம்? குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், யாசினை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு செய்தி. அதே மாதிரி பஸார் என்ற ஒரு நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில என்ன வருதுன்னு கேட்டா, ஹுமைத் அல் மக்கி அப்படின்னு ஒரு ஆள் வர்றார். ஹுமைத் அல் மக்காவை சேர்ந்த ஹுமைதுன்னு வருது. ஹுமைத் அல் மக்கின்னா மக்காவை சேர்ந்த ஹுமைது. அட மக்காவை சேர்ந்த ஹுமைது யாருப்பா அவரு? அவர் என்ன? அவரு வாப்பா பேர் என்ன? அது தெருவு என்ன? என்ன கேரக்டர் அவரு? அதெல்லாம் கிடையாது. மக்காவை சேர்ந்த ஹுமைது. இப்படித்தான் இருக்கிறது. அறிவிப்பாளர் 5 லட்சம் அறிவிப்பாளர்கள் வரலாறு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 5 லட்சம் பேரோட இருக்காருல இவரை காணாம். ஹுமைத் அல் மக்கிங்கிற ஆளை காணாம். அப்ப யார் என்று தெரியப்படாதவர்கள் வழியாகத்தான் இது அறிவிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால இது மாதிரியான ஒரு மேட்டர்கள்லாம் தவிர்க்கணும். இறந்து போனவர்களுக்காக வேண்டி நம்ம இந்த யாசினை ஓதுறது, குர்ஆனை உட்கார்ந்து ஓதுவதெல்லாம் கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த யாசின் சூறாவே அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்குது. இவங்க இந்த பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை வைத்துக் கொண்டு அமல் செய்யறாங்களே. யாசீன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? லியுன்திர மன் கான ஹய்யன். இந்த குர்ஆன் அருளப்பட்டது எதற்கு என்று கேட்டால் உயிரோடு உள்ளவர்களை எச்சரிப்பதற்காக. அல்லாஹ் என்ன சொல்றான்? யாசின் சூறாவிலே சொல்லி காட்டுகிறான், லியுன்திர மன் கான ஹய்யன், ஹயாத்தோடு இருப்பவனை எச்சரிப்பதற்காக இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம். அப்ப உசுரோடு உள்ளவனுக்கு எச்சரிப்பதற்கு யாசினே சொல்லுது. இல்ல செத்து போன ஆட்களுக்கு பார்சல் பண்றதுக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அல்லாஹ் எதுக்கு இந்த யாசினை தந்திருக்கான், குர்ஆனை தந்திருக்கான்னு கேட்டா, உசுரோட வாழ்கிற மனிதனுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு, எப்படி வாழ்ந்தால் நீ வெற்றி அடையலாம் அந்த மாதிரி அறிவுரைகள் சொல்வதற்காக வேண்டி வந்த ஒரு குர்ஆனை இறந்து போனவர்களுக்கு ஓதி இருந்தாங்க. அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இறந்து போன கட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்காக வேண்டி ஒண்ணுதான் நமக்கு அனுமதி இருக்கிறது. என்ன அனுமதி இருக்குது? அது மூத்தா போன ஆளுக்கு இல்ல, மௌத்தை நெருங்கி விட்டவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலாம் இருக்கு. சக்கராத்துல இருக்கிறார்னு சொன்னா லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரணத்தை நெருங்கி இருக்கக்கூடியவருக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். மூத்தானவர்களுக்கு அங்க வருது, மூத்தானவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள், சொல்லிக் கொடுக்க இயலாது. சொல்லிக் கொடுங்கள் என்றால் அவரை சொல்ல வைக்கணும். அதனால இந்த மௌத்தாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கணுங்கிறாங்க? மௌத்தை நெருங்கியவர்கள். மௌத்தா போன ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கல, திருப்பி அவர் சொல்ல மாட்டாரு. திருப்பி அவர் சொன்னாதான் லக்கினு தல்கீன்கிற வார்த்தைக்கு பொருள் வரும். அப்ப லக்கினு மௌத்தாக்கும், மரணத்தை நெருங்கியவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி. நாளைக்கு இன்னைக்கு எழுத்துக்கிட்டு கிடக்கிறாரு. அவர் என்ன செய்யணும்? சும்மா அதை புலம்பிடாம அல்லாஹ்வா இல்ல வேதனையில சொல்லிடக்கூடாது. அவர் வேதனையில தப்பு தவற புலம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து என்ன செய்வார்? அவரு சொல்லுவார், சொல்லிக் கொடுங்க. அது ஒரு சுன்னத் இருக்கிறது. அது சஹீஹ் முஸ்லிம்ல 1523 1524வது ஹதீஸ்ல முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதான் இறந்து போனவர்களுக்கு செய்யறதா வருதே தவிர இந்த மாதிரி யாசினை உட்கார்ந்து ஓதுறதெல்லாம் கிடையாது. இது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த இறந்தவர்களுக்காக உள்ளதுலயே என்னென்ன நடக்குது பாருங்க. சில ஊர்கள்ல குறிப்பாக இந்த ஷாபி மதுஹப்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க இருக்கக்கூடிய பகுதி கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கு. காயல்பட்டினம், கீழக்கரை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, அது மாதிரியான ஊர்கள், எங்க தொண்டி, நம்புதால, தேவிப்பட்டினம், இது மாதிரியான ஊர்களுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு மனுஷனை கூட அடக்கம் பண்ண உடனே கபர் கிட்ட நின்றுக்கிட்டு செத்து போனால்கிட்ட பேசுவார். யார்? மோதினார். இறந்து போனாலும் அடக்கம் பண்ணிவிட்டு ஷாபி மதுஹப்ல இது ஒரு சுன்னத்தா. இது அதுக்கு பேர் தல்கீன். இதுக்கு பேர் இதுவும் கெட்டுக்கிறதுல உள்ளது. தல்கீன்ங்கிறாங்களே,
ஒரு மனுஷனை கூட அடக்கம் பண்ணிவிட்டு கபர் தலைமாட்டில் உட்கார்ந்து என்ன செய்வாரு? மோதினார் ஓதுவாரு. எப்படி ஓதுவார் தெரியுமா? இன்னும் 1 இடத்துல 2 மலக்கு வருவார்கள். அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் சொல்லி கொடுக்குறா. 1 இடத்துல 2 மலக்குகள் வருவார்கள். அவங்க நீல நிற கண்ணுடையவர்களா இருப்பார்கள். ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று இடத்துல கேட்பார்கள். கூல் ரப்பி அல்லா, என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லிவிடு. இங்க இருந்து பாஸ் பண்றாங்களாம். அதாவது அந்த கேள்வி கேட்கும் பொழுது பதில் எங்க சொல்லி கொடுக்குறாங்க? இங்க மோதினார் சொல்லி கொடுக்குறாரு, அரபு மொழி சொல்லி கொடுக்குறாரு. அவன் வாழும்போது அரபு குரானை பார்த்து தெரியாது மூத்தா போனவனுக்கு. அவனுக்கு வந்து மோதினாரு கருத்து தெரியாது. இந்த மோதினார் ஓதுறாரு, அது ஒரு மனப்பாடம் பண்ணி கொண்டு சொல்றாரு தவிர அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அது இறந்து போனவர்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? உன்னிடத்தில் 2 மலக்கு வருவார்கள், வந்து உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். என்னுடைய ரப்பு இறைவன் என்று சொல்லிவிடு. அது கேட்பார்கள். உன்னுடைய இமாம் யார் என்று கேட்பார்கள். என்னுடைய இமாம் வந்து குரான் என்று சொல்லிவிடு. ஜன்னத்தை பத்தி கேட்பார்கள், அது உண்மை என்று சொல்லிவிடு. ஜன்னத்துல சொர்க்கம். நரகத்தை பத்தி கேட்பார்கள், அது உண்மை என்று சொல்லிவிடு. இப்படின்னு சொல்லி என்னென்ன பதில முன்கரணைக்கு கேட்பாங்களோ அந்த கேள்வி எல்லாம் அவர் இங்கிருந்து சொல்லி கொடுத்து அதுக்கு பதில நீ சொல்லு இங்க இருந்து மெசேஜ் பாஸ் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய செட்டப் இப்படியா? இந்த பரிசையில பிட்டடிக்கிற சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதான் அவன் தயார் செய்து போனா தான் எழுத முடியுமே தவிர இப்ப செல்போன்ல SMS மூலமா இந்த காலத்தில் அனுப்புறாங்க இல்ல, SMS மூலமா பதில் அனுப்பி விட்டுலாம். அப்படி ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். இப்ப செல்போனை தான் பிடிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு SMS அனுப்புற மாதிரி மேல இருந்து அனுப்புறாங்க மெசேஜ். எதுக்கு? அங்க என்ன வருது பதில்? கபர்ல என்ன நடக்கும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த அடக்கம் செய்து விட்டு அவங்களுடைய ஒரு 8 எடுத்து வெளியே வச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே, அடக்கினவரெல்லாம் திரும்ப ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு உட்கார வச்சிருவாங்க. எந்திரிப்பாருவாங்க. மலக்குகள் வந்துருவாங்க. வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்விக்கு பதில் எப்படி சொல்ல முடியும்? அவன் இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்தா தான் அவனுக்கு பதில் வரும். ஒழுங்கா வாழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பத்தி பயம் இல்லாம, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி நம்பிக்கை இல்லாம, சொர்க்க நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி தான் தோன்றிய வாழ்ந்துட்டான்னு வைங்க, அவன் என்ன செய்வானா? ஹா லா தெரியுமா, ஐயோ எனக்கு தெரியலையே, பதில் தெரியலையே. உன் ரப்பு யார் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது. அவனுக்கு வர வைக்க மாட்டான். அல்ல ஒழுங்கா ரப்பு யாருன்னு சொல்லி கொடுத்துலாம் வர்றது கிடையாது. இங்க ஒழுங்கா இருந்தா தான் அங்க வரும். ரப்பு யார் என்று பயங்கரமான கேள்வியான்னு கேட்கிறேன். உங்க ரப்பு யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லி யாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்க சொல்லி போடுவீங்க. அங்க யாருக்கு வரும் என்று கேட்டால் ரப்பு அல்லாஹ் என்று உணர்ந்து யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த பதில் வரும். அப்படி நடக்காதவர்களாக இருந்தால் பதில் வராது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இங்க வந்து நாங்க சொல்லி கொடுப்போம், மோதினார் சொல்லி கொடுத்துருவாரு. அதை கேட்டவர் சொல்லிடுவாங்க. மோதினார் ரப்பு யாருன்னு கேட்பார்கள். அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லி கொடுத்த உடனே அதை விட பேசாம டேப் கேட நான் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். பேசாம கபருக்குள்ளே என்ன செய்யுது, உள்ள அடக்கம் பண்ணும் போதே இந்த கேள்விக்கு பதில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உள்ள பிளே பண்ணி மண்ணி போட்டு வந்துட்டா அது பதில் சொல்லிடும். எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கான்னு பாருங்க. முதல்ல இந்த மண்ணை தாண்டி இந்த மெசேஜ் போகுமா? நீ இறந்தவர்கள் கேட்க மாட்டேன். எவ்வளவு வசனங்களுக்கு மோதுது பாருங்க. தல்கீன் என்ற பெயர்ல கபர்ல உட்கார்ந்து கொண்டு இவர்கள் இறந்தவர்களுக்கு தகவல் பாஸ் பண்றாங்களே, இது வந்து எத்தனை இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்குன்னு பாத்தீங்களா? 1-2 தகர்க்குது. ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அல்லாஹ் ஜட்ஜ்மென்ட் பண்றான். இன்னகலா துஸ்மியுல் மௌத்தா, மௌத்தா போனவர்களை செவியேற்க செய்ய உன்னால் முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒமா அன்தபி முஸ்மையின் மன்பில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கபர்ல இருக்கிறவர் காது வழங்காது, இறந்துட்டாருன்னு சொன்னாலும் அவர் காது வழங்காது. அப்ப இறந்து பாடி மேல கிடக்குது, அப்ப கூட வழங்கலாம். அது 2 வார்த்தை எல்லாருக்கும் தான் போடுறான். கபூர்ல இருந்தாலும் வழங்காது. அல்ல இறந்துட்டாரா, கபூர்ல ஒண்ணு போகல, மேலதான் கிடக்கிறாரு, ஒண்ணு அடக்கம் பண்ணல, அப்போ வழங்காதான். செத்தா வழங்காது. அதான் இறந்து போனவர்களுக்கு காது கேட்காது. ஃபர்ஸ்ட் மேட்ரு. அப்ப இறந்தவர்களுக்கு காது கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது நீ கபூர்ல தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நீ இறந்து போனவன் எப்படி நீ பேசுவ? இங்க இருந்து எப்படி நீ பதில் சொல்லி கொடுப்ப? அங்க நடக்கிற நிகழ்ச்சி நீ வர்ணிக்கிற அவருக்கே தெரியுமே. 2 மலக்குகள் வருவார்கள், கேள்வி கேட்பார்கள். நாம அனுபவிச்சிருக்கான உள்ள உட்கார்ந்து அவனுக்கு எது தெரியுமோ அதை நீ என்ன சொல்லி கொடுக்கறதுங்கிற. முதல்ல இது ஒரு அடிப்படையே தப்பா இருக்கு. இறந்தவர்கள் செவி ஏற்க மாட்டார்கள் என்ற அந்த அடிப்படையே தகர்க்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்காக நம்ம ஸலவாத்துலாம் சொல்றோம், அவங்களுக்கு சலாம் சொல்றோம், இதெல்லாம் உங்களுக்கு கேட்குமா? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீங்க சொல்ற எதுவும் எனக்கு கேட்காது. இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹின ஃபில் அர்தி யுபல்லிகுன அன் உம்மத்திய சலாம். இந்த பூமியில சுற்றித் திரியக்கூடிய வானவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்லக்கூடிய சலாம் இதெல்லாம் என்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பார்கள். இது நேரம் விளங்காதான். இங்க மலக்குகள் இருப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம்னு சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொன்னோம்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொன்னோம்னா இதை அப்படி எடுத்துக்கிட்டு போய் இந்த பள்ளியில இன்னார் உங்களுக்கு என்னஞ்சாங்க சலாம் சொன்னாங்க அப்படின்னு மலக்கு தான் போய் அங்க கொண்டு கொடுப்பார். 2க்கு மீடியேட்டர் அவர் தான்.